Good morning, students. Today we are going to discuss about in a new chapter human health and disease. The World Health Organization defines health as a state of complete physical, mental, and social well-being, and not merely absence of disease. So, Human Health Organization ஸோ எது ஹெல்த் அப்படின்னு இவங்க டெஃபினிஷன் சொல்கிறாங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஃபிசிக்கல் மென்டல் அண்ட் சோஷியல் வெல்பீயிங். ஓகேங்களா? நாட் ஓன்லி ஃபார் டிசீஸ் ஃப்ரீ, டிசீஸ் இல்லாதவங்க மட்டும், டிசீஸால் அஃபெக்ட் ஆகாதவங்க மட்டும் ஹெல்த்தி பர்சன் கிடையாது. ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் சோஷியலாகவும் யார் வெல்பீயிங்காக இருக்காங்களோ அந்த பர்சன் தான் ஹெல்த்தி பர்சன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. when peoples are healthy they are more efficient at work. A health increase a longevity of peoples and reduce the infant and adult mortality. ஸோ இந்த ஹெல்த்தி பர்சன்ஸ் யார் ஹெல்த்தாக இருக்காங்களோ அவங்க உங்களோட ஒர்க்கில் அதிக கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அந்த ஹெல்த்தி பர்சனோட லைஃப் டைமும் எக்ஸ்டெண்ட் ஆகும். லாங்கெவிட்டி கொஞ்சம் சர்டைன் டைம்ஸ் ஆஃப் பீரியட்ஸ், கொஞ்சம் லாங் பீரியட் அவங்க வாழ்வாங்க. தென் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் த இன்ஃபென்ட் அண்ட் அடல்ட் மார்டாலிட்டி. ஓகேங்களா? இன்ஃபென்ட் அண்ட் அடல்ட் மார்டாலிட்டி, யங்ஸ்டர்ஸ் இன்ஃபென்டிசைட்ஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இன்ஃபென்ட் அந்த யங் ஒன்ஸ் அண்ட் அடல்ட் வளர்ந்தவங்களோட மார்டாலிட்டி டெத் ரேட்டை இது கம்மி பண்ணும். நெக்ஸ்ட் பர்சனல் ஹைஜீனிக்ஸ், ரெகுலர் எக்ஸசைஸ் அண்ட் பேலன்ஸ்டு டயட் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் டு மெயின்டைன் எ குட் ஹெல்த். குட் ஹெல்த்தை ஆர் ஹெல்த்தி லைஃப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கான சில ஹெல்த்தி லைஃப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு சில இம்பார்ட்டண்ட் ஹைஜெனிக்ஸ் என்னென்ன நம்மளோட லைஃப் டைமில் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைஜெனிக்ஸ், ரெகுலர் எக்ஸசைஸ், இந்த பேலன்ஸ்டு டயட், இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா குட் ஹெல்த் மெயின்டெனன்ஸ் டிப்ஸ். ஓகேவா? ஹெல்த் நல்லா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஸ்ட்ரக்சர்ஸ். இது நெக்ஸ்ட் பாருங்கள், காமன் டிசீஸ் இன் ஹியூமன் பீயிங். ஸோ ஹியூமன் பீயிங்கில் எந்தெந்த டிசீஸ் காமனாக ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்றது தான் இந்த சாப்டரில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது, அதுக்கான இம்யூனோ ரெஸ்பான்ஸ் எப்படி நம்மளோட பாடியில் ஆக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. காமன் டிசீஸ் இன் ஹியூமன், இந்த இடத்துல ஓவரால் ஃப்ளோ சார்ட் கொடுத்துட்டாங்க நமக்கு. ஹியூமன் பீயிங்கில் இருக்கக்கூடிய காமன் டிசீஸ் என்னென்ன டிசீஸ் ஹியூமன் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா பாக்டீரியல் டிசீஸ், வைரல் டிசீஸ், ஃபங்கல் டிசீஸ், புரோட்டோசோவல் டிசீஸ் அண்ட் ஹெலிமெண்டிக் டிசீஸ். ஸோ இதெல்லாமே ஹியூமன் அஃபெக்ட் பண்ணக்கூடிய காமன் டிசீஸ். ஸோ இதில் பாக்டீரியல் டிசீஸ் எதெல்லாம் டிசென்ட்ரி, பிளேக், டிப்தீரியா, காலரா, டைஃபாய்ட், நிமோனியா. திஸ் ஆர் தி பாக்டீரியல் டிசீஸ் அஃபெக்டட் இன் ஹியூமன் பீயிங். ஹியூமன் பீயினை அஃபெக்ட் பண்ணக்கூடிய பாக்டீரியல் டிசீஸ் இதெல்லாம். ஸோ அதே மாதிரி வைரல் டிசீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமன் கோல்டு, மம்ஸ், மிசல்ஸ், வைரல் ஹெப்படைட்டிஸ், டெங்கு ஃபீவர், சிக்கன் குன்யா, சிக்கன் ஃபாக்ஸ் அண்ட் போலியோலிஸ்ட்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வைரஸால் ஹியூமனுக்கு காஸ் ஆகக்கூடிய டிசீஸ். ஃபங்கல் டிசீஸ் candidiasis and athlete's foot. Then protozoal disease, malaria, amoebiasis, African sloughing sickness, cholera. இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா புரோட்டோசோவால காஸ் ஆகக்கூடிய டிசீஸ். தென் அதுக்கடுத்து ஹெலிமெண்டிக் டிசீஸ், அஸ்காரியாசிஸ் அண்ட் ஃபைலேரியாசிஸ். தோஸ் ஆர் தி ஹெலிமெண்டிக் டிசீஸ். ஓகேங்களா? அதாவது லார்வா ஆர் வார்ம்ஸ், புழுவால் காஸ் ஆகக்கூடிய டிசீஸ் அந்த 2 டிசீஸ். ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு டிசீஸை பற்றியும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். பாக்டீரியல் டிசீஸ் எதெல்லாம் பாக்டீரியல் டிசீஸ், ஸோ ஹவு டு டிரான்ஸ்மிட், ஹவு டு ப்ரிவென்ட் அண்ட் சிம்டம்ஸ், இதெல்லாமே பாக்டீரியல் டிசீஸ், வைரல் டிசீஸ், ஃபங்கல், புரோட்டோசோவல் அண்ட் எலிமெண்டிக் டிசீஸ்க்கு நாம் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த டிசீஸ் விச் ஆர் டிரான்ஸ்மிட்டட், இந்த டிசீஸை நம்ம 2 டைப்ஸாக ஆர் 2 குரூப்பாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஓகேங்களா? 2 குரூப்பாக கிளாஸிஃபை பண்ணுறோம், இன்ஃபெக்டியஸ் அண்ட் நான் இன்ஃபெக்டியஸ் டைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இன்ஃபெக்டியஸ் டைப்ஸ் அண்ட் நான் இன்ஃபெக்டியஸ் டைப்ஸ். இன்ஃபெக்டியஸ் டைப்ஸ் அப்படின்னா டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகும், கம்யூனிகேபிள். ஒரு பர்சன் கிட்ட இருந்து இன்னொரு பர்சனுக்கு டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆனால் அது கம்யூனிகேபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லாமல் டிசீஸ் ஒரு பர்சன் கிட்ட இருக்குன்னா அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும், அடுத்த பர்சனுக்கு அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, ஸ்ப்ரெட் ஆகாது அப்படின்னா அது நான் கம்யூனிகேபிள் ஆர் நான் இன்ஃபெக்டட் டிசீஸ். ஓகேங்களா? நான் இன்ஃபெக்டட் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கம்யூனிகேபிள் டிசீஸ் அப்படின்னா டிசீஸ்
transmitted from one person to another or called a infected disease or communicable disease. ஒரு பர்சன் கிட்ட இருந்து இன்னொரு பர்சனுக்கு டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இப்போ ஃபீவர், டெங்கு, சிக்கன் குன்யா, காலரா, டைஃபாய்ட்ஸ் இது மாதிரி டிசீஸ் எல்லாம் இன்ஃபெக்டட் பர்சன் யாருக்கு பாதிப்பு இருக்கோ அவங்க கிட்ட இருந்து ஹெல்த்தி பர்சனுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். இந்த டிசீஸை நம்ம கம்யூனிகேபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். சச் டிசீஸ் காசிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் கால்டு பேத்தோஜன். ஓகேங்களா, இந்த டிசீஸை காஸ் பண்ணக்கூடியதை நம்ம பேத்தோஜன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மைக்ரோப்ஸ், அந்த மைக்ரோப்ஸ் தான் நமக்கு டிசீஸை காஸ் பண்ணும். ஸோ அந்த மைக்ரோப்ஸ் லைக் தட் பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை, ப்ரோடோசோவா இதெல்லாம் வந்து பேத்தோஜன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த பேத்தோஜனால் டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது, டிரான்ஸ்மிட் ஆகுது, அதை கம்யூனிகேபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் ஆர் எ நான் டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் அன் இன்ஃபெக்டட் பர்சன் டு ஏ ஹெல்த்தி பர்சன். இன்ஃபெக்டட் பர்சன் கிட்ட இருந்து ஹெல்த்தி பர்சனுக்கு டிசீஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி டிரான்ஸ்மிட் ஆகாத டிசீஸ் தான் நம்ம நான் இன்ஃபெக்டட் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஆர் நான் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்த்ரைட்ஸ், ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் இதெல்லாம் வந்து நான் கம்யூனிகேபிள் டிசீஸ் ஆர் நான் இன்ஃபெக்டட் டிசீஸ். டிசீஸ் வந்து இன்ஃபெக்டட் பர்சன் கிட்ட இருந்து ஹெல்த்தி பர்சனுக்கு ஸ்ப்ரெட் ஆகாத டிசீஸ். இப்போ ஒரு பர்சனுக்கு ஹார்ட் அட்டாக் இருக்குன்னா அது அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும், வேறு யாருக்கும் வந்து அந்த டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. ஓகேங்களா, இது வந்து நான் இன்ஃபெக்டட் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. தென் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா பாக்டீரியல் அண்ட் வைரல் டிசீஸ். பாக்டீரியல் அண்டு வைரல் டிசீஸ். ஸோ என்னென்ன ஹியூமனுக்கு பாக்டீரியாவால் காஸ் ஆகக்கூடிய டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம வந்து பாக்டீரியல் டிசீஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் பாருங்கள், பாக்டீரியல் டிசீஸ் என்னென்ன பாக்டீரியல் டிசீஸ் வந்து ஹியூமன் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றத வந்து டேப்லேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, சிஜிலியாசிஸ் அதாவது பேசிலரி டிசென்ட்ரி, அதோட காசிட்டிவ் ஏஜென்ட் வந்து சிஜில்லா ஸ்பீஷிஸ், சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் இன்டெஸ்டைன்ஸ், மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஃபுட் அண்ட் வாட்டர் கண்டாமினேட்டட் பை ஃபேஷஸ் அண்ட் ஃபேஷியல் ஓரல் ரூட். தென் இதுக்கான சிம்டம்ஸ் அப்டாமினல் பெயின், டீஹைட்ரேஷன், blood and mucus in the stools. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேசிலரி டிசென்ட்ரிக்கான சிம்டம்ஸ், மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன், சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன், காசிட்டிவ் ஏஜென்ட். ஸோ இதே மாதிரி பாக்டீரியாவில் காஸ் ஆகக்கூடிய டிசீஸ் என்னென்ன அப்படின்றத ஃபுல்லாகவே நமக்கு வந்து இதில் டேப்லேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் டிசீஸ், காசிட்டிவ் ஏஜென்ட், மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் அண்டு சிம்டம்ஸ் இது இம்பார்ட்டண்ட். ஸோ இதை வந்து நீங்கள் இந்த டேபிளில் ரீட் பண்ணிக்கலாம்.